ஹலோ காய்ஸ், நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு எப்படி எஸ்எம்சி வச்சு என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டூல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து கேன் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். GINN பாக்ஸ் இந்த டூல் தான். ஸோ இந்த டூலில் செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு செகண்ட். செட்டிங்ஸில் போயிட்டு காலத்தை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ரோவை மட்டும் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜீரோ ஜீரோ ஆனில் இருக்கணும், 0 ஆனில் இருக்கணும், 0.5 ஆனில் இருக்கணும், 1 ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ஜீரோவுக்கு வந்து பச்சை கலர் கொடுத்துருக்காங்க, 0.5க்கு சிவப்பு கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு வச்சிங்க அப்படின்னா இப்படி தான் அந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இப்போ இந்த பச்சை கலரில் இருக்கிறது டிஸ்கவுண்ட், மேலே இருக்கிறது ப்ரீமியம். நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணணும், செல் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியமில் செல் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட். ஓகே, இது வந்து நம்ம எப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த ஈக்குலிபிரியமில் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா வேர் இஸ் டூல் இது இப்போ மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்விங் டு ஸ்விங் இது இல்லை ஒரு ஸ்விங் பாயிண்ட்ல இருந்து தான் போடுவோம். நம்ம மேஜர் லோ அண்ட் ஹை அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் மார்க்கெட் வந்து எப்படின்னா ரிவர்ஸ் ஆகும்போது ரீட்ரேஸ் ஆகிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணும்ல, அது இந்த 0.5 கூட தான் பண்ணும். 0.5 கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே அந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்து பண்ணும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து மார்க்கெட்டை வந்து போகும். அதனால் அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி 0.5 கிட்ட இருக்க ஆர்டர் பிளாக்கை வச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகே சார், டவுன் ட்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். இங்கேருந்து மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்டாக 0.5க்கு இப்படி தான் லைக் இங்கேருந்து ஒரு ஸ்விங் டு ஸ்விங் தான் போடுவோம். ஸ்விங் டு ஸ்விங் போடும்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த 0.5 கொஞ்சம் மேலே அந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி கொடுத்துட்டு போகும். ஓகே, லைவ் சார்ட்டில் பார்க்கலாமா? இது வந்து கோல்டு 50 மினிட் சார்ட்டு. இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் லோவை தூக்கும் போது ஹையை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் தூக்கி இருக்குது, இது ஹையாக மார்க் பண்ணிக்கலாம். லோ டு ஹை இந்த டூலை போட்டுக்கணும். ஒரு ஸ்விங் லோ டு ஹை வந்து இந்த டூலை போட்டுக்கணும். ஓகேங்களா? திரும்பி இது பிஓஎஸ் இது பிஓஎஸ் பண்ணிட்டான். பிஓஎஸ் பண்ணோடனே பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். திரும்பி எப்போ ப்ரீவியஸ் லோ தூக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே ப்ரீவியஸ் லோ தூக்கலை. அடுத்து இங்கே இருக்க ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல தூக்கிட்டா, தூக்கணுன்னு இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹை கன்ஃபார்ம் ஆன உடனே லோ டு ஹை மார்க் பண்ணுறோம். கரெக்டாக இந்த 0.5 கொஞ்சம் மேலே இங்கே ரீட்ரேஸ் ஆகி போயிருக்கான். லைவ் மார்க்கெட்டில் எப்படி மார்க் பண்ணால் இங்கே இப்படி தான் எஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறான் அப்படின்னு மார்க் பண்ணிட்டே போயிடணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வந்து எப்போ ப்ரீவியஸ் லோ தூக்குறான், இங்கே ப்ரீவியஸ் லோ இதை தூக்கிட்டான். தூக்கணுமே ஹை டு லோ இந்த பாக்ஸை போட்டுக்கலாம். லோ டு ஹை மார்க் பண்ணுறோம். திரும்பி எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 0.5 கரெக்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.5ல் என்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்காப்புல. திரும்பி மார்க்கெட் வந்து இங்கே பிஓஎஸ் பண்ணுது. எக்ஸாக்டாக பிஓஎஸ் பண்ணோடனே இங்கே லோ, இங்கே வந்து மார்க்கெட் எப்போ ப்ரீவியஸ் லோ தூக்குது, இங்கே வந்து ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் தூக்கிடுச்சு. ஸோ தூக்கின உடனே இந்த இதை போடுறோம், கேன் டூ லோ டு ஹை. இப்படி தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே வந்து 50% கிடச்சிருக்கு. ஸோ எப்படி என்ட்ரி எடுக்கணும்? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம என்ட்ரி எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பிளாக் பார்க்க முடியல. ஸோ வந்து இது சின்ன இடம். இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. எப்பயுமே ஒரு அப்சைட் மூவ் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்தது தான் ஆர்டர் பிளாக்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மஞ்சள் கேண்டில் வருது, இங்கே அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளை கேண்டில். ஓகே, நான் கலர் மாற்றி வச்சுருக்கேன். இங்கே பச்சை சிவப்பு கேண்டில் இருக்கும் கைஸ். ஓகே, இந்த பிளாக்கை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் வந்து இப்படி பண்ணுறோம். மார்க் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்தால் ரிவர்ஸ் ஆகி போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ லைவ் சார்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது நான் தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது இந்த டூலில் அப்படின்னு வச்சு வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ல வந்து இது வந்து பார்க்குறோம் லைவாக. அப்படி வந்து மார்க்கெட் வந்து வேகமாக போயிட்டுருக்கேன். ஓகே, மீடியம் பிடிச்சிருக்கேன். இப்படி லைவாக போகும்போது இங்கே ப்ரீவியஸ் லோ தூக்கின உடனே இந்த இதை போட்டுக்கணும். இப்படி போட்டு உடனே ஆர்டர் பிளாக்கை அப்படி மார்க் பண்ணிக்கணும். லைவ் சார்ட் ஆட்டமே இருக்கட்டும். லைவ் சார்ட் ஆட்டமே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்குன்னு தெரியும். ஸோ வந்து இது தெளிவாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது மார்க்கெட் வந்து பொறுமையாக போகுது. ஸோ உடனே இங்கே லோ கொடுத்துருக்கு, உடனே போயிட்டுருக்குது. எஸ், இங்கே லோவை கட் பண்ணிடுச்சு. பாருங்க, ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் தூக்கிடுச்சு. தூக்கின உடனே இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லோ டு இந்த ஹை மார்க் பண்ணிடுறீங்க. மார்க் பண்ண உடனே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு பாக்ஸ், ஒரு ஆர்டர் பிளாக், இது ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு ஆர்டர் பிளாக்
ஏன்னா ஆர்டர் பிளாக் நேற்று வீடியோவில் ஆர்டர் பிளாக் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துருவாங்க. அடுத்து இப்படி மார்க்கெட் வந்து இப்படி லோ கொடுத்த உடனே நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறோம் எப்போ ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுது அப்படின்ட்டு. ஆர்டர் பிளாக் கிட்ட போன உடனேயுமே நம்ம 1 மினிட்டுக்கு போய்க்கிறோம். 1 மினிட் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா 50 மினிட் அது 5 மினிட் போயிருங்க. இல்லை நீங்கள் 50 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, இதை கூட வெட்டிக்கிறாங்க. ஓகே, அப்படி மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 மினிட்ல என்ன டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணணும் அப்படின்னா சோச்சு பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம். மார்க்கெட் எப்போ சோச்சு கொடுக்குதுன்னு பார்க்குறோம். எஸ், இங்கே வந்து இது வந்து சோச் எப்பயுமே செல் ட்ரேடில் இருக்குது அப்படின்னா சோச் எப்படி பார்ப்போம்? ஒரு ஹை இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு ஹையை தான் உடைக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த ஹையை உடைக்குது அப்படின்னா சோச்சாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே எல்டிஎஃப் என்ட்ரி எடுக்கிற சோச் அப்படிங்கிறது வேறு. ப்ரீவியஸ் ஹை தான் என்ட்ரி எடுப்போம். வெயிட் பண்ணுறோம் எப்போ தூக்குதுன்னு பார்க்குறோம். ப்ரீவியஸை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ண உடனே ஒரு என்ட்ரி. சாரி இங்கே பைட்டடா. ஓகே, பைனா ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்கலாம். டார்கெட் வந்து இந்த செல் சைடு பை சைடு லிக்விடிட்டி. எஸ், ஆல்ரெடி கொடுத்த ஹை பை சைடு லிக்விடிட்டி. ஓகேங்களா? பார்க்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கிறேன். மார்க்கெட் போயிட்டே இருக்குது. என்ட்ரி கொடுத்துச்சு. மார்க்கெட் போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே 1 மினிட்ல போயிட்டே இருக்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டார்கெட் அடிச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகே, இப்படி தாங்க என்ட்ரி எடுக்கணும். இது வந்து 1:7 கிட்டத்தட்ட 1:7. ஓகே, 50 மினிட் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஓரம் கட்டிட்டு ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம் கைஸ். ஓகே, இது லோ டு ஹை இது போட்டிருக்குமா? இது இங்கே லோ டு ஹை இதுதான் லோ. எஸ், இது லோ, இது ஹை. லோ டு ஹை போடுறோம். இங்கே வந்து எப்படி என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்னா இது வந்து விக் ஆர்டர் பிளாக். கீழே இவ்வளோ பெரிய விக் இருக்குல்ல, கீழே இருக்க இவ்வளோ பெரிய விக் இருக்கனால இந்த விக்கை நம்ம மார்க் பண்ணியிருப்போம். மார்க் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி என்ட்ரிலாம் எடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த கீழே டிஸ்கவுண்ட்லேயே எடுத்து வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ், இது லோ, இது டு ஹை. இங்கே லோ டு ஹை இது வந்து பரவாயில்ல, டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் என்ன இருக்குது? இங்கே வந்து நான் சொன்னல இந்த இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்ட்டு அந்த 4வது டைப் அது இந்த இடத்துல இருக்குது. ஃபுல் கேண்டிலே மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் கேண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த கேண்டில் கீழே போய் என்ட்ரி. ஓகே, இது பிரேக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரீமில் போய் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரேர் கைஸ், ரேர் டைப். எக்ஸ்ட்ரீம்லேயும் ஒரு கேண்டில் இருக்குது, அதையும் என்ட்ரி கொடுத்துருக்கான். இது மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்எம்சியாகவே இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, லைவ் சார்ட். ஓகே, எஸ், லைவ் சார்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் எடுத்து மேலே போயிட்டு இருக்காப்புல, மேலே போய் இது அடிக்கும். ஓகே, இப்படி தான் கைஸ் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அப்படியே பார்த்துடலாம். வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே. ஓகேங்களா? பிளைண்டாக போய் என்ட்ரி எடுக்காதீங்க. இப்போ சொன்னேன்ல, நான் வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரெண்டு, இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி போங்க எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்கள் சோச்சு பார்த்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து மார்க்கெட் வந்து மேஜர் ட்ரெண்டு வந்து இங்கேருந்து வரும். இங்கே மேஜர் இப்படி கொடுத்த உடனே ஒரு சில எடுப்பீங்க. இங்கே வந்து சோச்சு கொடுத்துருச்சு, நான் செல் ட்ரேட் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு இப்படி வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த இன்டியூஸ் பண்ணும். லைக் சொன்னேன்ல, இன்ஸ்டியூஷனுக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா கீழே வந்து எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு லிக்விடிட்டி டாப்பிக்கில் இதை சொல்லியிருக்கேன். மேலே போன மார்க்கெட் இந்த இதையும் உடச்சிட்டு மேலே போவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க. ஓகே, அதனால் நீங்கள் செல் ட்ரேட் வந்து உடனே மாறாதீங்க. இப்படி போகிற மார்க்கெட் வந்து இப்படி வந்து உங்களுக்கு சோச்சு கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் இப்படி போகிறானா இல்லை இப்படி போகிறான்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நின்று இப்படி வந்து பிஓஎஸ் பண்ணிட்டா இங்கே பிஓஎஸ் பண்ணதுக்கு அப்புறமா செல் ட்ரேட் பார்க்க ஆரம்பிச்சுக்காங்க. ஓகே, அடுத்து இங்கே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் கைஸ். நம்ம என்ட்ரி எடுத்தோம், ஓகேங்களா, டார்கெட் வந்தது, ஆனால் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாப் லாஸும் அடிக்கும். ஏன்னா ட்ரேடிங் இஸ் அ ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அது வந்து ப்ராபபிலிட்டி மட்டும்தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் அதில் அவங்கள காப்பாற்ற போகிறது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான்.
ஓகே கைஸ், இப்போ என்ட்ரிலாம் பார்த்தோம். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் கைஸ். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ஒன்லி கீ டு சக்ஸஸ். நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு 1:5 அதுக்கு மேலே தான் கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி, அது வந்து 1:5க்கு மேலே தான் கிடைக்கும். ஓகே, எப்படி மினிமமே சொல்கிறேனே, மினிமம் 1:5, மினிமம் 1:5 தான் கிடைக்கும். மினிமம் 1:5 தான். மேக்ஸிமம் 1:10, 1:16, 1:80, 1:100 அது மாதிரி கிடைக்கிற இடம் இருக்குது. அது மாதிரியும் கிடைக்கலாம். மினிமம் 1:5. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சோச்சு பார்த்து எடுக்கும்போது ஒரு சில இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் இப்படி வந்து மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ஸ்விங்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதை நிறுத்திக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும். இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு தடவை சோச்சு கொடுக்கும், 2 தடவை சோச்சு கொடுக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு தடவை அடிக்கும், அவ்வளோதான். இப்படி வர மார்க்கெட் வந்து ஒரு தடவை 2 தடவை நான் வந்து நம்மளுக்கே ட்ராப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி போவோம். ஓகேங்களா, அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 1 மினிட்ல நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா 2வது தடவை என்ட்ரி எடுங்க. 2வது தடவை சோச்சு கொடுக்குதா அப்படின்னு பார்த்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா, 2வது தடவை அடிச்சதுன்னா 3வது தடவை எடுங்க. நான் பர்சனலி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எஸ்எம்சி ட்ரேட் பண்ண காலத்தில் முதல் தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா 2வது தடவை எடுப்பேன். 2வது தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா 3வது தடவை எடுப்பேன். 3வது தடவை அடிச்சிச்சுன்னா அந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா எஸ்எம்சியில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால அடிக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால அடிக்கும். ஓகேங்களா, அதனால தான் நான் இப்படி தான் டீல் பண்ணுவேன். இங்கே வந்து என்ட்ரி போட்டு ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா, இது வந்து ஓரமாக வச்சுட்டு திரும்பி அடுத்த ட்ரேட் அடுத்து சோச்சு பார்த்து திரும்பி எடுப்பேன். அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா அதையும் ஓரமாக வச்சுட்டு திரும்பி அடுத்த ட்ரேட் எடுப்பேன். திரும்பி அடுத்த ட்ரேட் இதுதான் எனக்கு டிபி அடிக்கும். ஓகேங்களா, இது மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சு 2வது ட்ரேட் டெலிவரி ஆயிரும். ஓகேங்களா, அதனால் அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ட்ரேட் எடுக்கல அப்படின்னா எஸ்எம்சியில் உங்களுக்கு அந்த வின் ரேட் கிடைக்காது. எஸ்எம்சியோட வின் ரேட் 70% இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கனால அடிக்கும். அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கேபிட்டலில் ரொம்ப மடங்கு பெருசாகலாம், நிறையவே ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ 1:5 நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 1% ரிஸ்க் எடுக்கணும் கைஸ். மோஸ்ட்லி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஓகே, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இதை கூட குறைச்சிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 0.5 விடுங்க. 0.5% வந்து ரிஸ்க் எடுங்க உங்கள் அக்கௌண்ட்டில். உங்கள் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, லெட்ஸே ஒரு $100. ஓகே, நான் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறேன். ஒரு $100 இருக்குன்னு வச்சுக்கலாமே. லைக் $100 இருக்குது அப்படின்னா ஒரு $100 இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 1% அப்படிங்கிறது $1. ஓகே, $1 அப்படிங்கிறது 1%. அந்த 1% ஆனால் $1 மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸில் வைங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 1:5 மட்டுமே கிடைக்குதுன்னு வைப்போமே. அதான் இந்த ஒரு ட்ரேடு கிடச்சிது, இப்படி ஒரு எடுக்கிறோம், 1:5 கிடச்சிருக்கு. 1:5 அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுனே வைப்போமே. 2 தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு 3வது தடவை தான் உங்களுக்கு அக்கௌண்ட் கிடைச்சதுன்னே வைப்போம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் $1 மைனஸ். ஓகே, இது வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸில் $1 மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாமா? எஸ், மைனஸ் $1 மைனஸ் ஆயிடுச்சு. 2வது ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. அதுலேயும் $1 உங்கள் அக்கௌண்ட்டில் 1% ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு $1 போயிடுச்சு. ஸோ 3வது ட்ரேட் எடுக்கிறீங்க, அது வந்து மினிமம் 1:5, மேக்ஸிமம் 1:10. இப்போ நான் உங்ககிட்ட காட்டின ட்ரேடெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாங்க. நான் உங்ககிட்ட எவ்வளோ காட்டினேன், எவ்வளோ ட்ரேடு இங்கே எடுத்திருந்தேன் 1:6 கிட்டத்தட்ட. வேறு எதுவும் ட்ரேட் எடுத்துனா இல்லையா? ஓகே, 1:6 கிடச்சி, 1:7 கிட்டத்தட்ட 1:7 கிடச்சிது. ஸோ 1:8, 1:10 தான் கிடைக்கும். ஸோ நம்ம மினிமம் கேஸ்லேயே நம்ம எடுப்போம். ஓகேங்களா, மினிமம் 1:5 அப்படின்னு கிடச்சா கூட 2 1:1 அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ 1 + 2 ஈக்குவல் டு $2. $2 வந்து லாஸ். ஓகேங்களா, சரி, -$2.
உங்கள் அக்கௌண்ட்டில் $2 $100 வந்து $2 லாஸில் இருப்பீங்க. இப்போ வந்து ஒரு ட்ரேடு கடைசி ட்ரேடு வந்து டிபி அடிச்சிருச்சு. ஸோ 1:5ல் நீங்கள் வெளியே வந்துருக்கீங்க. ஸோ $5 ப்ராஃபிட். $5 ப்ராஃபிட். இப்போ ப்ளஸ் $5 -$1 -1 $2. ஸோ -$2 போடும் போது ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னா $3 வருது. $3. உங்களுக்கு பார்க்கும்போது அமௌண்ட் சின்னதாக இருக்க மாதிரி தெரியலாம் கைஸ். இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போது அமௌண்ட் சின்னதாக இருக்க மாதிரி தரலாம். ஸோ $1 $2 போயிடுச்சு, $5 $2 போக மீதி $3 தான் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்ரேடிங்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் அமௌண்ட் வைஸ் பார்க்காம பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள். ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ, வேறு உங்கள் அக்கௌண்ட்டோட கேபிட்டல் சைஸ் வந்து இவ்வளோ வந்து $100. ஓகே, உங்கள் அக்கௌண்ட் வந்து $100 இங்கே வந்துடலாம். ஓகே, ஜூம் இன். ஓகே, உங்கள் அக்கௌண்ட் வந்து $100. உங்கள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது $1. அப்போ $3 அப்படிங்கிறது 3%. ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரேடரே ஒரு மாதத்துக்கு 8% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ட்ரேடரே ஒரு மாதத்துக்கு 8% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பெரிய ட்ரேடர் ஒரு மாதத்துக்கு 8% பண்ணுறத நீங்கள் வந்து ஒரே ட்ரேடில் 3% பரவாயில்ல இல்லை? ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரே ட்ரேடில் 3% இஸ் குட் எனஃப். பெரிய பெரிய ட்ரேடர் வந்து ஒரு மாதம் வந்து 8% எடுக்கிறத நீங்கள் ஒரே ட்ரேடில் 3% எடுக்கிறீங்க. ஸோ இதை வந்து இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாமே. இப்போ வந்து அவ்வளோலாம் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அவங்க வந்து வெயிட் அ மினிட் ப்ளஸ் $3 ப்ளஸ் 3%. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க வந்து மாதத்துக்கு பெரிய பெரிய ட்ரேடர் வந்து 8% தான் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறவங்க வந்து 8% தான் மந்த்லி பண்ணுறாங்க, பெரிய பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 3%, 2 ட்ரேடு போயிடுச்சு. எல்லா டைமுமே 2 தடவையும் ஸ்டாப் லாஸ் அடிக்காது கைஸ். மோஸ்ட்லி எப்போயாவது தான் இதெல்லாம் அடிக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக போகும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் நான் வந்து 3க்குமே ஸ்டாப் லாஸ் கணக்கு தான் போட்டிருக்கேன். அப்படி அடிச்சிருந்தா அது 2 தடவை அடிச்சிருந்தா. இப்போ அதே ஒரு தடவை தான் அடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு தடவையிலே நீங்கள் 8% எடுத்துருவீங்க. 2 ட்ரேடில் 8%. மந்த்லி வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து 50 மினிட்ல எடுத்தாலும் சரி, 50 மினிட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று கிடைக்காட்டியும் ஓகே, ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது கிடைச்சிரும் ட்ரேடு வந்து. ஆனால் இதில் நீங்கள் வந்து வெறும் 3 ட்ரேட் எடுத்தால் போதும், இந்த பெரிய பெரிய ட்ரேடர் எடுக்கிற ப்ராஃபிட் உங்களால் எடுத்துட முடியும். ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரேடர் எடுக்கிற ப்ராஃபிட், மந்த்லி எடுக்கிற ப்ராஃபிட் வந்து 3 ட்ரேடில் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதான் இந்த எஸ்எம்சியோட பவர். ஆனால் அவங்க வந்து மந்த்லி எடுக்கிற ப்ராஃபிட்டை வெறும் 3 ட்ரேடில் நீங்கள் வந்து எடுப்பீங்க. அதான் சொல்கிறேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆனால் கரெக்டாக பண்ணுங்க கைஸ். நீங்கள் டாலர் வைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள். வெறும் 3 ட்ரேட் எடுத்தாலே ஈக்குவல் டு 9%. இது ஈக்குவல் டு 9%. அவங்களால 8% பண்ணுற இடத்துல 3 ட்ரேடில் 9% நீங்கள் பண்ணுறீங்க. பவர் ஆஃப் எஸ்எம்சி. ஓகே, அதனால் எடுக்கலாம். வெறும் 3 ட்ரேடு 50 மினிட்ல வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா 3 ட்ரேடு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் உங்களுக்கு சும்மாவே உட்காந்துக்கலாம். வெறும் 9% பண்ணிடுவீங்க. ஏன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரோட அமௌண்ட் இவ்வளோ தான். அதுக்கு மேலே பண்ணுறதும் உங்கள் விருப்பம். மோஸ்ட்லி சைக்காலஜி ப்ளே ஆகும் கைஸ். எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் இருக்கும்போது இந்த இடத்துல சைக்காலஜி நல்லா ப்ளே ஆகும். அதனால் இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பர் பண்ணிக்கோங்க. 1% மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னா அது மட்டும் எடுங்க. அதுக்கு மேலே போயிடாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே பர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்காதீங்க. ரிஸ்க் நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சைக்காலஜி வைஸ் பேசியே ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு லாங் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குன்னு போட்டு அப்படி 1 மினிட்ல வச்சு பார்த்து எடுத்துறீங்க. 1 2 3 தடவை தான் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். 3வது தடவைக்கு மேலே எடுக்காதீங்க. ஓகேங்களா? 3 தடவை எடுத்து 3 ஸ்டாப் அவுட்டு. 3 ஸ்டாப் அவுட்னா 3% காலி. 3% காலி. இப்போ எக்ஸ்ட்ரீமில் எடுக்கலாமானா எக்ஸ்ட்ரீமில் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் பிளாக் இங்கே வந்து மோஸ்ட்லி 50% திரும்பும். 50% விட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரலாம், எக்ஸ்ட்ரீமில் திரும்பலாம். அதனால் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கணும்.
எக்ஸ்ட்ரீமில் எடுத்து தான் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கோங்க. லைக் நான் வந்து ட்ரெண்டில் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன். ட்ரெண்டில் வந்து இப்படி ஆர்டர் பிளாக் வந்ததுன்னா அதில் வந்து 3 தடவை நான் எடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் வரும். ஸோ அந்த இடத்துல நான் ஆர்டர் எடுப்பேன். என் அக்கௌண்ட்டில் 1% தான் நான் ரிஸ்க் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு லைக் டிசிப்ளின் அண்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். டிசிப்ளின் அண்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு எடுத்தீங்கன்னா ஸோ சேம் தட் நான் மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைமே கிடச்சிரும். இப்போ செகண்ட் டைமே கிடைக்குது, தேர்ட் டைமே கிடைக்குது. 2 தடவை ஸ்டாப் அவுட் அதுக்கப்புறம் கிடச்சிட்டு அப்படின்னா கூட இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். நார்மலாகவே 1:5 இந்த இடத்துல சோச்சு பார்த்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது தான் 1 மினிட்லேயே போய் பார்ப்போமே கைஸ். 1 மினிட்ல போய் பார்ப்போமே பவர் ஆஃப் எஸ்எம்சியா. பாருங்க இதெல்லாம் ஒரே ட்ரேடில் சிக்கியிருக்கோம். இங்கே வந்து இங்கே சோச்சு அப்படியே இங்கே இருக்க சோச்சு வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் ஆன உடனே இங்கே என்ட்ரி நம்மளுக்கு அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கும். கரெக்டாக இங்கே போடுறோம். ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த பிளாக் ப்ரீவியஸ் கேண்டில் கீழே வைக்கிறோம். டார்கெட்டை தூக்கி இது வேறு நான் வந்துக்கிட்டு டார்கெட்டை தூக்கி ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் கொஞ்சம் மேலே. இப்போ டார்கெட் மட்டும் எவ்வளோன்னு பார்ப்போம். டார்கெட் ப்ரீவியஸ் ஏதோ ஹையே எவ்வளோ வருது பாருங்க கிட்டத்தட்ட 1:9 வருது. 1:9னா 1:10 வருது. கிட்டத்தட்ட 1:10. இப்போ 9 அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா 1:10 கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால 1:10 கிடைக்குதுங்க. ஸோ வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 1:10 ஒரே ட்ரேட் தான். இது 2 ட்ரேடில் எடுக்கவே இல்லை, ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஒரே ட்ரேடில் 1:10. இங்கே வந்து 3 தடவை எடுத்துறீங்க, 3% காலி. இங்கே அக்கௌண்ட் 10% வந்துருச்சே. ஒரே ட்ரேடு 10%. நாம் வந்து இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் இங்கே கணக்கு போட்டுட்டு இருந்தோம் 9% எடுக்கணும் அப்படின்ட்டு. பாருங்க 9% நம்ம எடுக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி 1:10லலாம் ஒரு ட்ரேடு கிடைக்குது அப்படின்னா நான் ஆவரேஜாக 1:5 சொன்னேன். பட் இங்கே வந்து 1:10லலாம் ஒரு ட்ரேடு கிடைக்குது அப்படின்னா அது போதும். அந்த மந்த்துக்கு அந்த ஒரு ட்ரேடு உங்களுக்கு போதும் 10% ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ட்ரேட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து ஒரு 3 ஸ்டாப் அவுட்டு அப்படின்னா கூட இங்கே 1:7 மீதி அந்த மைனஸ் பண்ணும்போது மீதி 7% ரிட்டர்ன்ஸில் இருப்பீங்க. 7%, 8% தான் ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? 7% வந்துருச்சு, போதும், நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அந்த மந்த்துக்கே ட்ரேட் போதும் அப்படின்னு நிறுத்தியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி பிளே ஆகிறத தடுக்கணும் கைஸ். சைக்காலஜிக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 3 தடவை ஸ்டாப் அவுட் ஆனாலும் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு சைக்காலஜி உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ரிஸ்க் வந்து 0.5 வச்சுக்கோங்க, 0.25 வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ரிஸ்க்கை குறைச்சிக்கோங்க. ஆனால் நம்மளோட செட்டப் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? எத்தனை தடவை ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் எத்தனை தடவை அடித்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை. லைக் வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஆகலாம். 3 தடவை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் தான் வச்சுக்கணும். ஸோ ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ரூல்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எஸ்எம்சி ட்ரை பண்ணும்போது நான் வந்து இந்த இடத்துல 3 தடவை ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் என்ட்ரி எடுக்காமல் இருப்பேன். 2 ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் 3ஆவது தடவை எனக்கு என்ட்ரி கொடுத்துரும் கரெக்டாக. நான் அதனால் அப்படி போயிட்டு இருந்தேன். சரிங்களா? அது உங்களோட டிபெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ரூல்ஸ் போடுறது, ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது, ரூல்ஸ் போடுறது அது உங்களோட விருப்பம். ஏன்னா இதை நான் வந்து தலையிட முடியாது. ஏன்னா என் ரூல்ஸ்லாம் நான் இப்படி ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். உங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் என்னதையே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இந்த ரூல்ஸ் நீங்கள் போட்டுக்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி. ஏன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி மட்டும் தாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி தான் மோஸ்ட்லி ப்ளே ஆகும். நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2 இண்டிகேட்டரை போட்டு விட்டு என்ட்ரி எடுத்தால் கூட 10ல் 4 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும். சரிங்களா? அவன் எப்படி இண்டிகேட்டர் போடுறவங்க கூட ப்ராஃபிட்டபுளாக இருக்கான் அப்படின்னா 1:2 தான். 1:2 கன்ஃபார்மாக டார்கெட் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்டாக வைக்கும்போது 4:20 கிடைச்சாலும் அவனுக்கு ப்ராஃபிட்டில் தானே இருப்பேன் எண்ட் ஆஃப் த மந்த். ஸோ அது மாதிரி தான் இண்டிகேட்டர் ட்ரேடர் கூட ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி தான். இந்த இடத்துல 4 தடவை ஸ்டாப் லாஸ் ஆனாலும் அடுத்த ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு மனப்பக்குவமும் தைரியமும் இருக்கணும். அதான் சைக்காலஜி. ஓகேங்களா? இந்த வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிற இடத்துல கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். ஸ்டாப் லாஸ் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆஃப் பண்ணாமல் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. லைக் ஒரு சிலர்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஆனால் செலக்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. லைக் இங்கே மட்டும் வச்சுட்டு ஃபோனில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கீழே போணுச்சு அப்புறம் மேலே போகணுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ட்ட போட்டு வச்சுக்கோங்க. மாடிஃபை பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ட்ரேடுக்கு. கரெக்டாக அதுவே ஹிட் ஆனிச்சு அப்படின்னா ஹிட் ஆகிட்டு போயிடும்.
அது மாதிரி தைரியமாக அப்படி இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஓட விட்டீங்கன்னா உங்களோட லாஸ் வந்து பெருசாயிரும். மார்க்கெட் இங்கே இருக்குது, ஸ்டாப் ஆகிட்டு வருது அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணீங்க லாஸ் கம்மி, இங்கே வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் பெருசு. அதனால நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜிங்க கைஸ் எப்பயுமே. ஓகேங்களா? ட்ரேடு வந்து இவ்வளோ தூரம் டிபி கொடுத்துருச்சு, அதுக்கப்புறமும் வந்து ஒரு சிலர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியும் பார்க்கக்கூடாது, ஏன்னா எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் டார்கெட்டோடு நிறுத்திக்கங்க. ஓகே, டார்கெட் அடுத்து இங்கே கொடுத்த டார்கெட் வந்து ஒரு சில டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகும், அப்பயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மீதி டார்கெட் ஓடவே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்தது திரும்பி ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சைக்காலஜி ப்ளே ஆக விடாமல், இல்லை சைக்காலஜியாக ப்ளே ஆக விடாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இது மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐசிடி போயிடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டில் வந்து இப்போ எஸ்எம்சி எல்லாம் சொல்லிட்டேன் எப்படி எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து ஐசிடி மூவ் ஆயிடலாம் நாளையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்கார்டில் கேளுங்க. அண்ட் ஆர் டிஸ்கார்ட், வெயிட் அ மினிட், ஆஸ் திஸ் இஸ் ஆர் டிஸ்கார்ட். இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது கைஸ். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது. வந்து இங்கே டவுட் அப்படிங்கிற சேனலில் வந்து உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.